சொல்லுங்கப்பா. பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. இந்த பொண்ணு ஒன்றும் வேணான்னு அடிச்சான்ப்பா. இதோட 32வது சம்மந்தமும் போயிடுச்சுப்பா. உங்ககிட்ட நான் அப்படி என்ன கேட்டேன்? என் வாழ்க்கையில ஒரு லவ், ஒரு கல்யாணம், என்னையே அப்படி சோதிக்கிறீங்க? இதோட 6 லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, 32 சம்மதம். அந்த பொண்ணுங்க என்ன வேணான்னு சொல்லிருச்சு. இல்ல தெரியாம கேக்குறேன், கடவுளா இருக்கீங்களா இல்ல சும்மாவா? உங்களுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி இந்த வெக்கம் வேணாம். எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு லவ், கல்யாணம் இத செட் பண்ணி விட்டுருங்க. இல்ல இவ்வளவு நாள் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நானே என் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கடவுளே இல்லைன்னு ஊர் ஃபுல்லா பிரச்சனை பண்ணுவேன். ஜாக்கிரதா. அதுவும் நடக்கல, உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு. காது வலிக்குது. காட், உண்மையாவே நீங்க கண்ணு முன்னாடி காய்ச்சி அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாடா. எனக்கு வர ஏதாவது கொடுக்க வந்திருக்கீங்களா? ஐயோ, நோட் பண்ணாம வச்சிருக்கேனே. டேய், நீ என்ன கத்துன கத்துக்கு உனக்கு வர ஒன்னு தான் கொடுக்க வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். அப்ப ஈவினிங் நான் உங்களை திட்டினால தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. நீ எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்தல. 1 வாரம்லாம் முடியாது. ஆடி மாசம் ஆத்தா ரொம்ப பிஸி. அதனால 2 நாள் உன் கூடவே இருந்து உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு தான் போவேன். என்னது? இந்த உலகத்தையே காக்குற காவல் தெய்வம் என் காதல் கல்யாண வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கீங்களா? அப்படின்னா இனிமே நீங்க காவல் தெய்வம் இல்ல, என் காதல் தெய்வம். டேய், கதை சொல்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல காடி, என் காதல் வாழ்க்கைய மூச்சு விடாம சொல்றதுக்காக மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம். இப்ப சொல்றேன் கேளுங்க. 1997ல பிறந்தேன். என் பேரண்ட்ஸ் என்ன டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்கூல்ல போய் சேர்த்தாங்க. ஆனா அவங்க சேர்த்தது கோஎட் ஸ்கூல். எங்க அப்பா வீட்டுல ஒரே லவ் படமா பார்த்ததுல இருந்து எனக்கும் பண்ண லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால நான் பிஞ்சிலேயே படுத்து 5th படிக்கும்போது பவின்ற ஒரு பொண்ணுட்ட லவ் சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா அந்த பிஞ்சு வயசுல எனக்கு லவ் சொல்ல தெரியல. சோ நான் லவ் சொல்லாம எனக்கு அப்பவே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் 10th ஜாயின் பண்ணேன். அப்ப 3 படம் பார்த்து எப்படி லவ் சொல்லலாம்னு கத்துக்கிட்டு என் கிளாஸ்மேட் வாணின்ற பொண்ணுட்ட போய் லவ் சொன்னா அந்த பொண்ணு நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், லவ் எல்லாம் செட் ஆகுதுன்னு என்ன வேணான்றுச்சு. சரி ஓகே, அந்த பொண்ணு வேணான்ட்டு வேற ஸ்கூல் போனேன். அந்த ஸ்கூலுக்கு டெய்லி ஸ்கூல் பஸ்ல போயிட்டு வருவேன். அப்போ ஒரு பொண்ணு என்ன பார்த்து சிரிக்க, நான் அவளை பார்த்து சிரிக்க. அதை நான் லவ் நினைச்சிட்டு சிரிச்சுட்டு போய் லவ் சொன்னா அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கல, பக்கத்துல கொஞ்சம் ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சுன்னு சொல்லிட்டா. மூச்சு பேச்சு வேலை செய்யல காடு, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறமா காலேஜ் போனேன். அங்க ஒரு பொண்ணு என்னைய லவ் பண்ணுச்சு. அப்படி நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணி எங்க லவ் ஒரு 8 வருஷம் சூப்பரா லவ் பண்ணி அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. எவன் கண்டு பட்டுச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல, அந்த பொண்ணு என்ன பிரேக்கப் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா லவ் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன் காட். வீட்டுல போய் டைரக்டா சொல்லிட்டேன், எனக்கு நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருங்கன்னு. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு பார்த்தாங்க 32 பொண்ணு வந்து என்ன பார்த்தாங்க. அதுல ஒருத்தர் கூட ஒத்துக்கல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. தேவா, உனக்கு லவ் செட் ஆச்சு. ஆனா அதை நீ தான் காப்பாத்திக்கல. புரியல. உண்மைய சொல்லு, உனக்கும் அந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுக்கும் எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? அதான் சொன்னேனே, அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கலன்னு பிரேக்கப் பண்ணிருச்சு. தேவா, வக்கீல் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கடவுள் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. சொன்ன கண்ணு குத்திடுவேன். காட் காட் காட், கோவப்படாதீங்க. உண்மையை சொல்றேன், நான் கொஞ்சம் பொசசிவா இருப்பேன். அதனால பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப புரியுதா? உன் வாய் தான் இதுக்கு காரணம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். காட், நான் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மறைக்காதீங்க காட், ஏதோ அறியாத புள்ள தெரியாம பேசிட்டேன். என் வாழ்க்கைய சரி பண்ணுங்களேன். பண்றேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். உனக்கு ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறேன். அந்த 3 டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டனா
உனக்கு லவ் கல்யாணம் எல்லாமே செட் ஆயிரும். டெஸ்டா? என்னது? டெஸ்ட் நம்பர் 1. உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட பேச தெரியுமா? என்ன காட் கேள்வி இது? நீங்களே ஒரு பொண்ணு தான். காலைல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். டேய், நார்மலா பேசுறது வேற, லவ்வா பேசுறது வேற. எங்க என்கிட்ட பாசமா லவர் கிட்ட பேசுற மாதிரி பேச பாப்போம். காட், உங்களை பார்த்தா பயபக்தியோட பேசணும்னு தான் தோணும். எப்படி லவர் கிட்ட பேசுற மாதிரி பாசமா தோணும்? அவ்வளவுதானே உன் பிரச்சனை. இரு. காட், காட், எங்க போயிட்டீங்க? நீங்களும் என்ன கழட்டி விட்டு போயிட்டீங்களா? தேவா, காட், நீங்க என்ன இவ்ளோ அழகா இருக்கீங்க? டேய். ஓகே காட், ஓகே காட், கோவப்படாதீங்க. இப்போ நீங்க லவர்ல, உங்ககிட்ட பாசமா பேசணும்ல. ஆனா உங்க அழகு என் கண்ணு மறைக்குதே. ஊர்ல அவன் இருக்கும்போது உன்னை தேடி உனக்கு வரம் கொடுக்க வந்த பத்தியா? என்ன சொல்லணும்? சரிங்க காட், இப்போ என்ன உங்களை நான் லவரா நினைச்சு பேசணும் அவ்வளவுதானே? இப்போ எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. இரு. இப்போ நான் உன் லவரா இருந்தா நான் பேசுறத கேப்பியா இல்ல நீ அதிகமா பேசுவியா? இதுல என்ன சந்தேகம்? நான் தான் அதிகமா பேசுவேன், நீங்க எதுக்கு பேசணும்? நீ லவ் பண்ணா மட்டும் போதாது. லவ் பண்ற பொண்ணு என்ன பேசுறாங்கறதை கொஞ்சம் லிசன் பண்ணணும். இங்க ஸ்பீக்கரை விட ஒரு நல்ல லிசனர் தான் சர்வை பண்ணுவாங்க. சுத்தம், நான் லொடலொடன்னு பேசிட்டு தானே இருப்பேன். நான் ஒரு நல்ல லிசனரே கிடையாது. அப்ப இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேனா? சரி விடுங்க, இன்னும் 2 டெஸ்ட் இருக்குல்ல, அதுல சென்ட மார்க் வாங்குவேன். அப்படியா சார்? பாப்போம். சொல்லட்டுமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காட், என் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க யார்ட்ட போன்ல கடலை போட்டுட்டு இருக்கீங்க? என்னை விட முக்கியமானது இப்ப யாரு? என்ன கேட்ட? யார்ட்ட கடலை போடுறீங்கன்னு கேட்டேன். அது இல்ல, என்னை விட முக்கியமானது யாருன்னு கேட்டியே அது. டெஸ்ட் நம்பர் 2. ட்ரஸ்ட். ஒரு கப்பிள்ஸ்க்கு நடுவுல லவ் இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏண்டா, நான் உன் கூடவே தான் இருக்கேன், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உன் பிரச்சனையை தீர்க்க தான் வந்திருக்கேன். ஆனா நீ என்னையே சந்தேகப்படுறியடா. ஐயோ காட், நான் உங்களை போய் சந்தேகப்படுவேனா? பின்ன நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் உன் பிரச்சனையை தானே தீர்க்க வந்திருக்கேன். அப்படி உன் பிரச்சனையை தீர்க்காம எங்கேயாவது ஓடியா போக போற? இங்க பாரு, ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் கூட இருக்கவங்கள நம்புடா ஃபர்ஸ்ட். காட், நான் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மேல நிறைய ட்ரஸ்ட் வச்சிருந்தேன். அப்படியா ராசா? அப்புறம் ஏன் உன்னை விட்டுட்டு ஓடி போனா? அது பொசசிவ்னால காட். உன்ன மாதிரி ஆளெல்லாம் சந்தேகங்கிறத ஒத்துக்க முடியாம பொசசிவ்னு பேர் வச்சு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்கடா. சரிங்க காட், இந்த டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்லுங்க, அதுல பாஸ் ஆக முடியுதான்னு பாக்குறேன். அடுத்த டெஸ்ட் நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு இது போதும். நாளைக்கா? காட், காட் திரிசூலத்தை விட்டு போறீங்க. இவங்க காடா ப்ரொஃபஸரா? டெஸ்டா வச்சு கொள்றாங்களே. யாரு ஹால்ல ஃபேன் போட்டா? காட், என்ன பண்றீங்க? என்ன கெட்டப் இது? எங்க எந்திரிச்சிட்டீங்களா? கடைக்கு போயிட்டு சாம்பார்க்கான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? லிஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேங்க. நீங்க என்னங்க எதுவும் பொண்டாட்டி மாதிரி பேசுறீங்க? டேய், இப்போதைக்கு வைஃப்னு இமேஜின் பண்ணிக்கோயேண்டா. போய் வாங்கிட்டு வா போ. அம்மா, அம்மா, வீட்டுல தண்ணி கண் இல்லல, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க, நீங்க கேட்ட பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பருங்க. டேய், கருவேப்பிலை கொத்தமல்லி எங்கடா? ஐயோ மறந்துட்டேனே. டெஸ்ட் நம்பர் 3. பெரிய விஷயம் மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து செய்யணும். அதுதான் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலுக்கான தகுதி. அப்பதான் உன்னை நம்பி வர பொண்ண உன்னால பாத்துக்க முடியும். அப்ப இந்த டெஸ்ட்லயும் ஃபெயிலா? அப்படி இல்ல, நீ உள்ள வரும்போதே மான சொல்லி கூப்பிட்டு வந்தியா, அதுல இருந்து நீ உன் வைஃபை ரெஸ்பெக்டா நடத்துவேன்னு புரியுது. ஆனா அதுக்காக நீ பாஸ்லாம் இல்ல. இப்ப என்னதான் பண்றது? 3 டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டேனே. சொல்றேன், என் கூட வா. 3 டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டேனே. எவன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிரு சஞ்சய். நம்ம லவ் பண்ணும் போது நீ இருந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இல்லை. என்னால் அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் தாங்கவே முடியல.
அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். என்ன மன்னிச்சிரு. காட் சீக்கிரமா வாங்க, மேல ஒரு பொண்ணு சாவ போது, காப்பாத்தலாம். அதெல்லாம் காப்பாத்தியாச்சு. அந்த பொண்ணே அந்த முடிவை மாத்திக்கிட்டு இந்த லெட்டரை வெளியே தூக்கி போட்டுருச்சு. அதை தான் நீ கையில வச்சிருக்க. ஓ லவ் பண்றப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிடுது. லவ் பண்றப்போ என்ன லவ் அண்ட் கேர் காட்டுறாங்களோ அதை விட அதிகமா கல்யாணத்துக்கு அப்புறம் காட்டணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். புரிஞ்சு போச்சு காட், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு உங்க ஹெல்ப் தேவையே இல்லை. நீங்க எனக்கு வச்ச 3 டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா அந்த 3 டெஸ்ட்ல இருக்க மாதிரி ஒரு நல்ல லிசனரா, ஒரு ட்ரஸ்ட் உள்ள பர்சனா, ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறி எனக்குன்னு ஒரு பொண்ணை தேடி அந்த பொண்ணோட சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்து காட்டுறேன். நீங்க கிளம்புங்க காட், கிளம்புங்க. தம்பி நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த பொண்ணே உன்னை தேடி வரும். ஆடி மாசத்துல என்னோட பிஸி ஷெட்யூல்ல உன்னை திருத்தி புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்னை திட்டி வர வைக்காத, புரியுதா? வேற காட் என்னடா? இல்ல, இந்த பூலோகத்துல என்ன இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு புரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. அதனால எனக்கு உங்கள மாதிரியே நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு சூப்பரா பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அனுப்பிச்சு விடுறீங்களா? காட் காட் என்ன போயிட்டாங்க. இப்ப பொண்ணு கிடைக்குமா இல்லையா? எனக்கு கல்யாணம் லவ்ல செட் ஆகுமா இல்லையா? காட் நீங்க நாங்க புதுசா கீழ் வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். இன்னைக்குதான் பால் காய்ச்சணும். இந்தாங்க பால். தேங்க்யூ. வேறங்க? நீ அதெல்லாம் பண்ண வேணாம். அந்த பொண்ணே உன்னை தேடி வரும்.